குதித்தது என்று சொன்னால் மணமகன் பிறக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக மரியாள் இருக்கிறாள். அவனை ஜனத்தாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கையை தட்டலாம். அவன் முன்குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் யோவான், இல்லையா? முன்குறிக்கப்பட்ட அவன் என்ன சாப்பிடுவான்? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். சைவ சாப்பாடு, ஆனால் சூப்பர் சாப்பாடு. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் மதிய உடம்புக்கு, இல்லையா? அவனுடைய வேலை என்ன? ஞானஸ்தானத்தை ஆரம்பித்தது யார்? யோவான் தான். ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி ஞானஸ்தானம் கொடு என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆகவே இந்த ஞானஸ்தானம் அநேகருக்கு நான் கொடுப்பேன். அதில் ஒருவர் வருவார். யார்? தேவகுமாரன். அவன் தேவகுமாரனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் வரைக்கும் அவன் ஆத்தங்கரையிலையும் காட்டிலையும் அவன் சுற்றி திரிந்தான். யோவான் நாட்டுக்குள்ளே வரல. அப்போ யோவான் அங்கே சுவிசேஷம் கொடுத்து கொண்டு அந்த ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருக்கும்போது ஒரு முறை சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளே, மனம் திருந்தலுக்குரிய கனிகளை கொடுங்கள். முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கணும்னா அது என்ன செய்யணும்? மனம் திருந்துதலுக்குரிய கனிகளை கொடுங்க. நல்ல மனுஷனாக மாறுங்க, பரிசுத்தவானாக இருங்க, பிரமாணத்தை பின்பற்றுங்க, தேவனுக்கு பிரியமாக நட. அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கவா. இல்லைன்னா என்ன பேர்? பாம்பு குட்டிகளே. மனுஷர்களை பார்த்து யோவான் சொன்னது என்ன? பாம்பு குட்டிகளே. பாம்புன்னா யாருக்கும் வேண்டாதவங்க இல்லை. பாம்புக குட்டிகள். பாம்புக குட்டி பாம்பு தானே, அருவருப்பான ஒரு ஜந்து. நீங்கள் சிங்கத்தை கூட தலையை தடவலாம், யானையை கூட தும்பிக்கையை தடவலாம். பாம்புக்கு தலையை தடவுனா கடிக்குமா? கடிக்கத்தான் செய்யும். அற்பமான பிராணி, ஆண்டரால் சபிக்கப்பட்ட ஒரு ஜந்து. பாம்புன்னா எல்லாருக்கும் பயந்தான். பாம்புன்னா ஒரு அருவருப்பு தான், இல்லையா? அப்படி பாம்பு குட்டிகளை, கழுத குட்டிகள்னு சொல்லலை, சிங்க குட்டிகள்னு சொல்லலை, யானை குட்டின்னு சொல்லலை, எருமை குட்டின்னு சொல்லலை, காளைக்குட்டின்னு சொல்லலை, பாம்பின் குட்டிகளை, அருவருப்பான ஜந்தனுடைய ஜனங்களை திட்டி தீத்தார். முதல்ல திட்டுனது அவர் தான். விரியன் பாம்பு. விரியனா பயங்கரமான விஷமுள்ள பாம்பு. நீங்கள் தீவிரமான விஷமுள்ள பாம்புக சந்ததிகளை முதல்ல மணந்திருந்து. இப்போ நம்மை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார் மறைமுகமா? விஷ பாம்புகளின் பிள்ளைகளை மணந்திருந்து. அதான் அடையாளம். இப்போ தேவன் யோவானை வைத்து முதல்ல பேசின சுவிசேஷம் என்ன? விஷ பாம்புகளின் சந்ததியை முதல்ல மணந்திருந்து அப்புறமா ஞானஸ்தானத்துக்கு வா. இதுதானே? இதான் கண்டிஷன் நம்பர் 1. ரெண்டாவது, இவருடைய ஜனங்களுக்கெல்லாம் இவர் நல்ல மனிதர்களை தெரிந்து கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாரும் கொடுக்கல. அப்போ பாவம் செய்தவர்களுக்கு கொடுக்கல, பாவம் செய்தவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு. பாவம் செய்தவர்களுக்கு தான் இப்படி சொன்னார், பாவம் செய்யாதவர்களுக்கு அல்ல. அப்படி இருக்கும்போது அவருடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியது இவருடைய பணி. அதற்காக தான் அந்த பணி நியமிக்கப்பட்டு அவர் செஞ்சிட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது திடீரென்று ஆற்றங்கரை ஓரமாக அவர் நடந்து வருவார். அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டிருக்கிற சிலரை பார்த்து அவர் சொல்லுவார், இதோ தேவகுமாரன். அடையாளம் காட்டுறது யாரு? யோவான். அல்லேலூயா. இதோ தேவகுமாரன். கர்ப்பத்திலையும் அடையாளம் காட்டினார். வளர்ந்து பெரியவன் ஆனவருக்கு இதோ தேவகுமாரன். கையை தட்டுங்க தேவகுமாரனுக்கு. அல்லேலூயா. சுட்டி காட்டினார். யார்? மாமிச ஜந்தா சுட்டி காட்டுச்சு. ஒரு பரிசுத்தமான ஒரு பாத்திரம். காட்டு தேனை உண்டு வாழ்ந்தவன், வெட்டுக்கிளியை சுட்டு தின்றவர், கர்த்தருடைய வருகைக்காக அடையாளத்திற்காக காட்டி கொடுப்பதற்காக அங்கே நின்றவர். எத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தார். தேவகுமாரன் பக்கத்திலே வருகிறார். எனக்கும் ஞானஸ்தானம் கொடு என்று சொல்லுகிறார். உடனே இவர் சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய கால் செருப்பினுடைய வாரை கூட தொடுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நீர் தேவன், உமக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமா என்று பதில் சொல்லுகிறார்.
உடனே அவர் என்ன சொன்னார்? வேத வசனத்தின்படி இவைகள் நிறைவேற வேண்டும், வேத வசனத்தின்படி இவை நிறைவேற வேண்டும், ஆகவே நீ அதை செய் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் இப்போ தேவன் யோவானுக்கு கட்டளை கொடுக்கிறார். வேதம் தயங்கின பொழுது தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு தான் நீ வந்திருக்கிறாய், இவளை செய்வது பிதாவுக்கு நீதியாக இருக்கிறது, நீ இதை செய் என்று சொன்ன பிறகு அவர் தைரியமாக ஆண்டவருக்கே ஒரு குமாரன் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். உற்சவமாக கையை தட்டுங்க. ஆண்டவருக்கே ஒரு குமாரன் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். இங்கே நீங்கள் ஒன்று பிரித்தெடுத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது மரியாளின் மகனாகவே வந்து நின்றார். உற்சவமாக கையை தட்டுங்க. மரியாளுடைய மகனுக்கு தான் அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார், ஆண்டவருக்கு அல்ல. அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டவர், உலகத்தினுடைய ஒரு ஸ்திரீயிடத்திலிருந்து வெளிப்பட்டவர், அவர் பரிசுத்தமாக வேண்டும். அவை கர்ப்பத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வேண்டும். ஆகவே பரிசுத்த ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எடுத்துக்கொண்டார். கொடுக்கப்படவில்லை, எடுத்துக்கொண்டார். அவர் எடுக்க விரும்பினபடினால் அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த குருத்தோலை திருநாளிலே நம்ம நினைத்து பார்க்க வேண்டியது, நாமும் ஒவ்வொருவரும் பரிசுத்தமடைந்து ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவ காரியங்களை விட்டு ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. உற்சாக கையை தட்டலாம். இப்போ யோவானுடைய சுவிசேஷத்தையும் கேட்க வேண்டும். விரியன் பாம்பு குட்டிகளே சொன்னார், மனம் திருந்தி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். மனம் திருந்தின பிறகு தான் ஞானஸ்தானம். இதுதான் வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்ட்ரெயிட்டாக மரியாளுடைய வயத்திலிருந்து பிறக்கிறதுக்கு நீங்கள் அப்படி ஒன்றும் பிறக்கலை. நம்முடைய தாய் தகப்பனார் எவ்வளோ பெரிய பாவத்தினுடைய அடிமைகளாக இருந்திருப்பார்கள், எவ்வளோ பாவம் செய்தவர்களாக இருந்திருக்கலாம். அவர்களுக்கு தானே பிள்ளையாக பிறந்திருக்கிறோம். ஆகவே அந்த பிள்ளை பிறப்பு பரிசுத்தமாக வேண்டுமா வேண்டாமா? அல்லேலூயா. கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றோர்கள் பரிசுத்தமாக்க வேண்டும். அதற்கு பொருத்தனை செலுத்தி தான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று லேவியராகமம் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. பிரசவித்தாலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது, திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஆனால் அதே வேதம் பரிசுத்தம் அடைந்து கொள் என்று சொல்லுகிறது. பிரசவிக்கிறது பாவம்தான், ஆனால் அந்த பாவத்தையே ஜெயமாய் நீ கொண்டு வர வேண்டும். அதற்கு பரிசுத்த ஜெபம் தேவை. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தமாக்குதல் வேதத்தில் முக்கியமான ஒரு பாகம். வேதத்தை வாசிக்கலாமா? ஆண் பிள்ளை பெற்றாலும் பெண் பிள்ளை பெற்றாலும் என்ன செய்ய வேண்டும் என்று லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டி சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அல்லேலூயா. வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாய் இருக்கிற நாட்களுக்கொப்பாய் சரியாய் 7 நாள் தீட்டு. அந்த 8ஆம் நாளில் நுனித்தோல் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவள் 33 நாட்கள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து, சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பும் சுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றால் ஆகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரீயாக தீட்டாயிருப்பாள். பின்பு 66 நாட்கள் உதிர சுத்திகரிப்பு முடிந்த பின்பு இருக்க கடவுள். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவள் சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு
ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டுப்புறாவது பாவ நிவாரண பலியாக ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன். போதும். அல்லேலூயா. அவை சுத்திகரிப்பு என்பது இப்படித்தான், வெறும் வாயினால் அல்ல. ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டால் சுத்திகரிப்பு மிகவும் அவசியம். பிரசவித்தாலும் சுத்திகரிப்பு மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஆனால் இதை எந்த கிறிஸ்தவர்களும் பின்பற்றுவதில்லை. அவ யோவான் சொன்னது சரியாக போயிடுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு வசனத்தை கேட்கிறோம், அது நடப்பதில்லை. இன்றைக்கு கேட்குறோம், ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பலாம். இல்லை என்றால் இந்த செய்தியை கேட்க போகிற ஜனங்களை கேட்கலாம், அதெல்லாம் பழைய ஏற்பாடு அல்லவா என்று சொல்லுவார்கள். பழைய ஏற்பாடு என்று தப்பித்து போகும்படியாக கேட்பார்கள் ஒரு கேள்வியை. இந்த கேள்வியை கேட்கிறவர்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். இன்றைக்கு சபைகளிலே தியானிப்பது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடை அதிகமாய் தியானிக்கிறார்களா, பழைய ஏற்பாடை அதிகமாக தியானிக்கிறார்களா? எப்படி? ரெண்டையும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? நியாயமான காரியம். நான் கேட்ட கேள்வி, அதிகமாக யூஸ் பண்ணுறது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? இன்றைய நாள் புதிய ஏற்பாடை யூஸ் பண்ணுவார்கள். நான் கேட்ட கேள்வி, சபைகளில் அதிகமாய் பயன்படுத்துவது பழைய ஏற்பாடை தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள். இயேசு பிறக்கிற அந்த கிறிஸ்மஸ், இந்த இயேசுனுடைய சிலுவை பாடுகள், இதற்கு புதிய ஏற்பாடை பயன்படுத்துவார்கள். மற்ற சபைகள் எல்லாம் மற்ற நேரங்களில் என்ன பண்ணுவாங்க? சங்கீதத்தை ஓட்டுவாங்க. சங்கீதம் வாசிக்காமல் ஏதாவது சபை இருக்கா? இன்றைக்கி கூட சங்கீதத்தை வாசிச்சுட்டு தான் பண்ணுவாங்க சிலரெல்லாம். அல்லேலூயா. அப்போது சுத்திகரிப்பு என்பதும் பழைய ஏற்பாடு தானே. அப்போ அது வேணும், அது இதுவும் வேணும். அது வேண்டாம், ஆனால் சங்கீதம் வேண்டும். ஆபிரகாம் வேண்டும், ஈசாக்கு வேண்டும், யாக்கோபு வேண்டும், காயின் வேண்டும், ஆபேல் வேண்டும், நோவா வேண்டும், ஏவாள் வேண்டும், ஆதாம் வேண்டும். நமக்கு அதெல்லாம் பழைய ஏற்பாடு தானே. எரேமியா வேண்டும், எலியா வேண்டும், எசேக்கியேல் வேண்டும், தாவீது வேண்டும், பழைய ஏற்பாடு தானே. அப்படி தானே? தாவீது யார்? பழைய ஏற்பாடு தானே. ஆபிரகாம் யார்? பழைய ஏற்பாடு தானே. சாராள் யார்? எஸ்தர் யார்? பழைய ஏற்பாடு தானே. ரூத்து வேண்டும், பழைய ஏற்பாடு தானே. ஓசியா புஸ்தகம் வேண்டும், அது பழைய ஏற்பாடு தானே. எல்லாமே பழைய ஏற்பாடு. பெரும்பங்கும் பழைய ஏற்பாடு தானே. நாகும் பழைய ஏற்பாடு தானே. அதெல்லாம் உங்களுக்கு வாசிப்பதற்கு வேண்டும், தியானிப்பதற்கு இவைகளெல்லாம் வேண்டாம். அதில் உங்களுக்கு மன விருப்பத்திற்கு விரோதமாய் ஒரு வசனத்தை வைத்தால் அது பழைய ஏற்பாடு என்று ஒதுக்கி விடுகிறீர்கள். இப்படி ஒதுக்கிறவர்கள் தான் உண்மையிலேயே அந்தி கிறிஸ்துனுடைய பிறப்புகள். கையத்தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சட்டப்படி தியானிக்க வேண்டிய அதிகாரம் என்ன? வெளிப்பாடு. இது வருகையின் காலத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டிய அதிகாரம் என்ன? வெளிப்பாடு. அல்லேலூயா. வெளிப்பாடில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்பாடு 2, 21, 22, 23 என்ன சொல்லுகிறது? வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 7 என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். இது வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21 முதல் வாசிக்கப்படுகிற வேத புஸ்தகம். சத்தமா வாசி. அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் வெளிப்பாட்டின் காலத்தில் என்ன சொல்றாரு? மனம் திருந்ததற்கு நான் நிறைய டைம் கொடுத்தேன், நீ திருந்தல. ஆகவே உன்னையும் கட்டில் கடையாக்கி உன்னிடத்தில் இருந்தவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி உன்னையும் உன் பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் என்று சூப்பர் ப்ராப்பர்சி எழுதி வச்சிருக்கிறார். அதை நினைவூட்டுகிறேன். நெக்ஸ்ட்டு
வெளிப்பாடு 1:7 வாசி. இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், உன் கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். உற்சவமாக கையை தட்டுங்க. இதை பிரசங்கம் பண்ண வேண்டிய எத்தனை பேர் சபையில் பிரசங்கம் பண்ணுவாங்க? வெளிப்பாடு பக்கத்திலே வரமாட்டாங்க. ஈஸி சங்கீத நீதிமொழிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நெக்ஸ்ட்டு வெளிப்படுத்தல் 3:19.